السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وبارك وسلم عليه. கணித்திருக்கிறவர்களே, இந்த காணொளி என்பது ஜாமியா ரகீப் அல் இஸ்லாமிய அறக்கட்டளை சார்பாக வெளியிடப்படக்கூடிய காணொளி. இந்த பாடத்தில் நம்ம ஹைதராபாத் மௌலானா ஆசாத் நேஷனல் உருது யூனிவர்சிட்டியினுடைய எம்ஏ அரபிக் செகண்ட் செமஸ்டருக்கான பேப்பர் 1 முதல் பேப்பரினுடைய பாடங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த முதல் பேப்பர் 1 அப்படிங்கிறது கிளாசிக்கல் போயட்ரி. ஜாஹிலியா காலம் முதற்கொண்டு அப்பாசிய காலம் வரை உள்ள கிளாசிக்கல் போயட்ரி சம்பந்தமான பாடங்களை இந்த காணொலிகளை பார்க்குறோம். இது 15வது பேப்பர் 1னுடைய 15வது பாடம். இதில் நாம் யூனிட் 2 2வது யூனிட்டை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். 2வது யூனிட் அப்படிங்கிறது இஸ்லாமிய காலகட்டமும் உமையாக்களின் காலகட்டமும் ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளுடைய கிதாபில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ யூனிட் 2ல் உமையாக்களினுடைய காலங்களில் இது பார்ட் 8 யூனிட் 2னுடைய 8வது பகுதி. இந்த 8வது பகுதி வீடியோவில் இந்த பாடத்தில் நாம் கவிஞர் உமையாக்கள் காலகட்டத்தில் வாழ்ந்த கவிஞர் உமர் இப்னு அபி ரபியாவை பற்றிய குறிப்புகளும், மேலும் அவருடைய ஒரு கசீதாவாக இருக்கக்கூடிய வலக்கது தகல்துல் ஹையே என்ற பைத்து பற்றிய குறிப்புகளையும் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த காணொலி என்பது பரீட்சைக்கு தயாராகுவதற்காக வேண்டி மட்டுமே தயார் செய்யப்பட்ட ஒரு காணொலி ஆகும். வாருங்கள் முத்தாலா முதாக்கரா செய்வோம். அப்போ இந்த பாடத்தில் நாம உமர் இப்னு அபி ரபியாவினுடைய வலக்கது தகல்துல் ஹைய யுக்ஷா அஹ்லுஹு அப்படிங்கிற அவர்களுடைய கசல் காதல் கவிதையினுடைய விஷயங்களையும் அவருடைய பற்றிய குறிப்புகளையும் பார்க்கணும். உமர் இப்னு ரபியாவினுடைய அந்த கசீதாவினுடைய இக்திபாஸ் என்ன, அவருடைய சாஹிபு இக்திபாஸ் க தாரிஃப், உமர் இப்னு அபி ரபியாவினுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகள், அவரை பற்றிய விஷயங்கள், இந்த கவிதையினுடைய தர்ஜுமா என்ன, தஹ்கீக் என்ன, இதை பற்றியெல்லாம் என்ன செய்கிறாங்க இந்த யூனிட்டில் இந்த அழகுகளை நாம் பார்க்கணும். அந்த வரிசையில் நாம் இது நம்மளுடைய கிதாப் அப்படிங்கிறது ஃபுல்லாக உருதுல இருக்கிறதுனால உங்களுக்கு நான் என்ன செஞ்சுட்ருக்கிறேன், நம்ம எல்லா பாடங்கள்லையும் நான் அரபியில் நோட்ஸு கொடுத்துட்ருக்குறேன். அந்த அடிப்படையில் நாம் இப்போ உமர் இப்னு அபி ரபியா ஷுஅராஉல் உமவியூன், உமவி காலகட்டத்தினுடைய ஷுஅராக்கள் ஒருவராக இருக்கக்கூடிய உமர் இப்னு அபி ரபியாவை பற்றி பார்க்குறோம். இவருடைய பேர், இவங்க ஒரு முஸ்லீம் தான். இவர்கள் பெரிய ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு அபி ரபியாவினுடைய மகனாக இருக்கிறார்கள். இவங்க பேரு உமர் இப்னு அபி ரபியா, உமர் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அபி ரபியா. அப்துல்லாஹ் இப்னு அபி ரபியா அவர்கள் இந்த சஹாபியினுடைய மகன் தான் உமர் இப்னு அபி ரபியா. அப்துல்லாஹ் இப்னு அபி ரபியாத்தில் இப்னு முகீரத் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு மக்சூம், இவங்க மக்சூம் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். இவங்க மதீனாவை சேர்ந்தவர்கள். உலிதுபில் மதீனா அல் மக்கா, மதீனாவில் பிறந்தவங்க. சில கருத்துகளில் மக்காவில் பிறந்தவர்கள் என்பதாக இருக்கின்றது. ஹிஜ்ரி 23 பிறந்திருக்கிறாங்க. ஹிஜ்ரி 93 வஃபாத் ஆயிருக்கிறாங்க. ஹிஜ்ரி 23 பிறந்து 93 கிபி 644 கிபி வருஷத்துப்படி 644 பிறந்து 711 வஃபாத் ஆயிருக்கிறாங்க. இவங்களுக்கு பட்ட பெயர் யுகன்னா அபுல் ஹத்தாப் அபு ஹப்ஸ் அபு பிஷர் லுக்கிப் ஆஷிக். இவருக்கு அபுல் ஹத்தாப் என்ற பட்ட பேர் இருக்குது. இவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இருக்கக்கூடிய, இவங்களுடைய பேரும் உமர் தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அதே சேம் பட்ட பேர் அபுல் ஹத்தாபு அபு ஹப்ஸ் என்ற பட்ட பெயர்களும் இவர்களுக்கு இருக்கின்றது. இவங்க ஹதரத் எக்ஸாக்டா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இறந்த தினத்திலே இவங்க பிறந்தாங்க என்பதாக சொல்லப்படுகின்றது. உலது ஃபியோமின் மாத்தஃபிஹி உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இறந்த தினத்திலே தானே இவர்கள் என்ன செஞ்சாங்க, இவங்க பிறந்ததுனால சும்மி பிஸ்மி உமர், இவங்களுக்கு உமர் என்பதாக பெயரிடப்பட்டது. இவங்களுடைய விஷயத்துல தான் சொல்லப்பட்டிருக்கின்றது, ஐயோ ஹக்கின் ருஃபிஅ வ ஐயோ பாத்திலின் உதிஅ. ஒரு உண்மை விலகும் போது ஒரு பொய் வரும் என்பதாக ஒரு கருத்து, ஒரு ஒரு பழமொழி மாதிரி. அந்த அடிப்படையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற உண்மை விலகிய போது, இந்த உலக விட்டு நீங்கிய போது, இந்த உமர் இவங்களையே பாத்தில் அப்படின்னு சொல்லப்படுதுன்னு சொன்னா, முஸ்லீமாக இருந்தாலும் கவிஞர் தான். ஆனா கசல் கவிஞர்கள், அதாவது பெண்களை பற்றி வர்ணித்து பாடுவது, ஆஹ் எல்லா பெண்களையும் சகட்டு மேனிக்கு எல்லா பெண்களையும் என்ன செய்யறது வர்ணித்து பாடுவது, இவர்களுடைய அந்த வர்ணனையை கேட்டு பெண்கள் எல்லாம் மயங்கிவிடும் அளவுக்கு வர்ணிப்பாங்க. அதனால உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களை
நாடெல்லாம் கடத்திருக்கிறாங்க. ஒரு தீவுக்கு, ரெட் சி, செங்கடலில் இருக்கக்கூடிய ஒரு தீவுக்கு நினைச்சிருக்காங்க, திஹ்லக் அப்படிங்கிற தீவுக்கு நாடு கடத்திருக்கிறாங்க. கடைசி காலகட்டத்தில் இவங்க தங்களுடைய தவறை உணர்ந்து அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்டு திருந்தியதாக வரலாறும் உண்டு. அப்ப அந்த அடிப்படையில் இவங்க தங்களுடைய வாலிப வயசிலேயும் சிற்ப காலத்திலேயும் நிறைய காதல் கவிதைகள், பெண்களை வர்ணித்து இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டதுனால அவர் அந்த அந்த அடிப்படையில் உங்களுக்கு சொல்லப்பட்டது, ஐயோ ஹக்கின் ருஃபியா வ ஐயோ பாத்திலின் உதயா, எப்பொழுது ஒரு உண்மை நீங்குகின்றதோ அப்பொழுது ஒரு பொய் வரும் என்பதாக இவருடைய விஷயத்தில் சொல்லப்பட்டுள்ளது. வஹுவ ஷாயிரும் குரஷியும் மஹ்சூமின், இவங்க குரேஷி வம்சத்தை சேர்ந்தவங்க. குரேஷி வம்சத்தை சார்ந்த ஒரு கவிஞர், மஹ்சூமி கோத்திரத்தை சார்ந்தவர்கள். லொக்கிபல் முகீரு, இவங்களுக்கு முகீரின்னு சொல்லி ஒரு பட்ட பெயர், நிஸ்பத்தன் இல அபிஹி, அவருடைய தந்தை அதாவது பாட்டனாரின் பக்கம் சேர்த்து முகீரி என்பதாகவும் பட்ட பெயர் இருக்கின்றது. ஆஷிக்குன்னு பட்ட பெயர் இருக்குது. பெண்களை வர்ணித்தும் பெண்களை கவிதை பாடியும் காதல் கவிதை படித்தும் அவர்கள் கவி பாடியதனால் ஆஷிக் என்பதாக பெயர் இருக்கின்றது. இமாம் ஷுஅரா அல் கஸல், காதல் கவிஞர்களில் தலைவர் என்பதாகவும் இவருக்கு பட்ட பெயர் இருக்குது. காதல் கவிஞர்களின் தலைவர் என்பதாகவும் இவருக்கு இருக்கின்றது. பூமின் தபகத்தி ஜபீர் ஃபரஸ்தக் அख्தல், இவர்கள் வந்து உமவி ஆட்சி காலத்துல உமவி ஷுஆராக்கள்ல கட்டுப்பட்டவர் என்பதனால அந்த தபக்காவை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடிய ஜரீர் ஃபரஸ்தக் அख्தலை அவர்களுடைய தபக்காவை சார்ந்தவங்க தான் இவங்களும். சமகாலத்தவர், கான்டெம்பரரி ஆஃப் ஜரீர் ஃபரஸ்தக் அख्தலினுடைய சமகாலத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள். கான மௌலிது கோஃபி மக்கா, மக்கா மக்காவிலே பிறந்ததாகவும் கருத்து இருக்குது, மதினாவில் பிறந்ததாகவும் கருத்து இருக்குது. மக்காவில் பிறந்தார்கள். மின் அபின் குரஷியின் ஓமின் மஜிதத்தின் யமனியின் ஹலரமோத், இவங்களுடைய அப்பா வாப்பா வந்து குறைஷி, குரஷி, உம்மா வந்து யமன் யமன் கோத்திரத்தை சேர்ந்த மஜிதா என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். கான் அபூ ஃபி திர்வத்தி மின் கௌமிஹி தரான், இவருடைய தந்தை வந்து பெரிய தலைவராக, நல்ல ஒரு கண்ணியமிக்கவராக இருந்திருக்கிறார்கள். அப்துல்லா பின் அபி ரபியா, ஒரு சஹாபி. இந்த சஹாபிய அப்துல்லா பின் அபி ரபியா அவர்கள் நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன்ல இருக்கக்கூடிய இக்லீம் என்ற பகுதிக்கு வாலியாக, கவர்னராக என்ன செஞ்சாங்க, நியமிச்சு அனுப்பியிருந்தாங்க. ரசூலுல்லாவுடைய காலத்திலேயே இவங்க இந்த பகுதிக்கு கவர்னராக இருந்தாங்க. அதே மாதிரி ஹலீஃபாக்களுடைய காலத்திலேயும் இவருடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அப்துல்லா பின் அபி ரபியா இக்லீம் என்ற பகுதிக்கு கவர்னராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய காலத்திலும் சரி, பிறகு வந்த ஹலீஃபாக்களுடைய காலத்திலும் அவர்கள் அங்கே கவர்னராக இருந்தார்கள். லல்லஃபி அஹதி உமர் உஸ்மான், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய தந்தை அங்க அந்த அங்க கவர்னராக இருந்திருக்கிறாங்க. இவருடைய தந்தை மாச்சா அபூஹு வக்கான உமரி இவனு ரபியா சானியத் அஷர, இவர்களுக்கு 12 வயது ஆகும்போது தந்தை என்ன செஞ்சிடறாங்க, உமருக்கு 12 வயது ஆகும்போது அப்துல்லாஹின் நபி ரபியா, தந்தை அப்துல்லாஹின் நபி ரபியா மூத்தா போறாங்க. இவருடைய காதலிகள் யாருன்னு சொல்லி சொன்னா, இப்ப ஃபாத்திமா பின் அப்துல் மலிக், ஆயிஷா பின் தல்ஹா, லுபாபத் பின் அப்து பின் அப்பாஸ், சுரையா பின் அலி, சக்கீனா பின் ஹுசைன், ரம்லா பின் அப்துல்லா, ஹிந்து பின் ஹாரிதுல் மரி என்பதாக இவர்களுக்கு பல காதலிகள். இவர்கள் எல்லாம் பத்தி என்ன செஞ்சிருக்கிறாங்க, கவிதை பாடி இருக்கிறாங்க. இவர்கள் கல்யாணம் முடிச்சது இன்னொரு தஸவ்வஜ குல்சும் பின்த் சஅத் அல் மக்சூமி, மக்சூம் கோத்திரத்தை சேர்ந்த குல்சும் பின்த் சஅத் என்ற பெண்மணியை திருமணம் செஞ்சாங்க. அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஜெய்னப் பின்த் மூசா அல் ஜஹ்மியா என்ற பெண்ணை திருமணம் செஞ்சாங்க. இவர்கள் மூலமாக இவர்களுக்கு பிஷர் என்ற குழந்தை பிறந்தது. அந்த அடிப்படையில் இவருக்கு அபு பிஷர் என்பதாக பட்ட பேர் இருக்குது. அஷஹரு ஷுஅராவில் கஸலியாத், காதல் கவிஞர்கள்ல இவர் ஒரு பிரசித்தி பெற்ற, ஒரு புகழ்பெற்ற ஒரு கவிஞராக இருக்கின்றார்கள். இன்னஹு ஸலக ஃபில் கஸலி மஸ்லக்கல் கிஸஸ், அதாவது கஸல்லையே இவங்க வந்து ஒரு ஒரு கதை கதையினுடைய ஒரு போங்கை, ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணாங்க. அதாவது காதல் கவிதை தான், காதல் கவிதையே கதை ரீதியில அந்த கவிதை நடை இருக்கும். கதை ரீதியில அந்த கவிதை நடை இருக்கும். அதுக்கு தான் மஸ்லக்கல் கிசஸ், கதை நடை. கதை நடையில் காதல் கவிதையை சொன்ன ஒரு ஒரு அந்த பாதையில் நடந்திருக்கிறாங்க. அந்த அந்த ஸ்டைல ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க. கஸ்ஸர ஷாரஹு அலா வஸ்ஃபின் நிசா, இவங்க வேற எதுலேயுமே இப்போ மற்ற அख्தரு, ஜரீரு, ஃபரஸ்தக்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்த கவிதையினுடைய நோக்கம் மௌது அப்படிங்கிறது ஹஜா, நக்கல் பண்ண, அடுத்தவங்களை நையாண்டி பண்றது, திட்டுறது, ரசா, இரங்கற்பா படிக்கிறது, கஸல், அதே மாதிரி மதஹ எல்லாமே இருந்திருக்கும்.
உமவி காலகட்டத்தினுடைய மற்ற கவிஞர்கள் பார்க்கும்போது எல்லா தலைப்புகளும் ஷேரினுடைய எல்லா தலைப்புகள்லையும் என்ன செஞ்சிருப்பாங்க, கவிதை பாடியிருப்பாங்க. ஆனா இவரு பெண்களை வர்ணிக்கக்கூடிய அந்த கசல் கவிதையோடு நிறுத்தி கொண்டார். மற்ற தலைப்புகள்ல ஷேரினுடைய மற்ற மௌதுஆத்துகள்ல இவரு கவிதை பாடவே இல்லை. நஃபாஹு உமர் இப்னு அப்துல் அசீஸ் இலா திஹலக். திஹலக்குங்கிறது இஹ்தா ஜஸரில் பஹ்ரில் அஹ்மரி பைனல் பிலாதில் யமன் வல் ஹபஷியா. யமனுக்கும் ஹபஷாவிற்கும் மத்தியில இருக்கக்கூடிய ரெட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தீவு தான் தெஹலக். இந்த தெஹலக் என்ற தீவுக்கு இவரை உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் நாடு கடத்தி விட்டார்கள். ஏன்னு சொல்லிச்சுன்னா பெண்களை பத்தி அதிகமா வர்ணிச்சு பாடுறது இதெல்லாம் பார்த்து அங்க இருந்த நல்ல மக்கள் என்ன செஞ்சாங்க, இவர் இப்படியே விட்டா இவர்களுடைய இந்த எந்த அளவுக்கு சொல்லி சொன்னா இவருடைய கவிதை கேட்டு எல்லா பெண்களும் வந்து என்ன செய்வாங்க, அந்த கவிதைக்கு அடிமையாகக்கூடிய அளவிற்கு இவருடைய கவிதை இருக்கும். இவருடைய வர்ணனைகளும் அப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க, இவருடைய கவிதையை பார்த்து இவரின் பக்கம் காதல் கொள்ளக்கூடியவர்களாக இவருடைய கவிதையின் பக்கம் சாய்ந்து ஒரு தவறான ஒரு 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 முன்னோடியாக ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகுவதற்கு இருந்ததுனால நல்ல மக்கள்லாம் வந்து என்ன செய்யறாங்க, இவர் இப்படியே விட்டா சரிப்படாது, இவரை எல்லாத்திலையும் போய் சகட்டு மேனிக்கு எல்லாத்தையும் வரணிச்சு கவிதை பாடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுனால நல்ல மக்கள் அப்போது கலிஃபாவாக இருந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ்கிட்ட போய் சொன்ன உடனே உமர் இப்னு அப்துல் அசீஸ் அதுக்கு நடவடிக்கை எடுத்து என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா தெஹலுக் என்ற ஒரு தீவுக்கு இவர் என்ன செஞ்சுட்டாங்க, நாடு கடத்திட்டாங்க. மசூ என்ற இடத்துக்கு பக்கத்துல இருக்குது. காலாஹு சுலைமான் இப்னு அப்துல் மலிக். இவர்களிடத்துல சுலைமான் இப்னு அப்துல் மலிக் உமையாக்களினுடைய ஒரு ஒரு கலீஃபாவாக இருக்கக்கூடிய சுலைமான் இப்னு அப்துல் மலிக் கேட்டாங்க, மா இம்னாக்க மின் மதஹினா, எங்களை புகழ்வது எங்களை அதாவது உமையாக்களினுடைய கலீஃபாக்களை தலைவர்களை கவர்னர்களை புகழ்வதை விட்டும் ஆட்சியாளர்களை புகழ்வதை விட்டும் உன்னை தடுப்பது எது? ஏன் எங்களெல்லாம் புகழ மாட்டிருக்க? உன்னுடைய கவிதையினுடைய முக்கிய நோக்கமே கசல் பெண்களை வர்ணித்து பாடுவதாக மட்டுமே இருக்கின்றது, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டவனதான். அப்ப சொன்னாங்க, ஃபகால இன்னிலா அந்த ரிஜால, நான் ஆண்களை ஒருபோதும் அது ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி அரசர்களாக இருந்தாலும் சரி என்னுடைய டார்கெட் வந்து இன்னமா அந்த நிசா, நான் பெண்களை மட்டும் தான் என்ன செய்ய வர்ணிப்பேன், நான் ஆண்களை என்ன செய்ய மாட்டேன், வர்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிறது அவங்களுடைய பதிலாக ரிப்ளையா இருந்திருக்கு. அதனாலதான் முன்னாடி ஐயோ ஹக்கின் உமரதியல்லாஹு அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதர் மூத்தா போன சமயத்தில் இது மாதிரியான ஒரு நபர் பிறந்திருக்கிறாங்க என்ற ரீதியில ஐயோ ஹக்கின் ஐயோ பாத்தினின் முதிய என்பதாக அந்த விஷயத்தில் இவர்களுடைய விஷயத்தில் சொல்லப்பட்டதுதான். كان يفهم موسى والحج معرضا للجمال قيل إنه طاب في شيخوخته انقطع إلى النسك إنه نذر الله في آخر أيامه أن يعتق رقبة لكل شعر. எந்த அளவுக்கு சொல்லி சொன்னா ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய பெண்களையும் கூட வர்ணிச்சு என்ன செஞ்சாங்க, இவங்க கவிதை பாடக்கூடிய அளவுக்கு ஆயிட்டாங்க. ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய பெண்களை அப்போ உள்ளூர்ல இருக்கிற பெண்களை வர்ணித்ததோடு இல்லாம ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய நல்ல மக்களையும் அவங்களையும் குறுக்கிட்டு அவங்கள என்ன செய்யறது, அவங்கள்ட்ட போய் கவிதை பாடுறது, அவங்கள வர்ணிச்சு காதல் கவிதைகள் சொல்றது, இப்படியெல்லாம் இவர்களுடைய ஆக்டிவிட்டி ரொம்ப மோசமா போனதுனாலதான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செஞ்சாங்க, இவரை நாடு கடத்தினாங்க. இது சொல்லப்படுகின்றது இன்னஹு தாப ஃபீ ஷைஹூகத்திஹி, தன்னுடைய கடைசி காலத்தில் இவங்க தௌபா செஞ்சு என்ன செஞ்சாங்க, அந்த பாவத்திலிருந்து மீண்டார்கள். அந்த கவிதை பாடுறது பெண்களை வர்ணிக்கிறது அப்படிங்கிறதுல இருந்து தங்களுடைய தவறை உணர்ந்து மீண்டார்கள் என்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இன்னமும் இன்கத்தாயில நுசுக்கி திரும்ப என்ன செஞ்சாங்க, நுசுக்கின் பக்கம் வழிபாட்டின் பக்கம் வந்தார்கள். எந்த அளவுக்கு சொல்லி சொன்னா அவர்களுடைய தவறான கவிதைக்கு ஒவ்வொரு கவிதைக்கு பகரமாக ஒரு அடிமையை உரிமை விடுவதாகவெல்லாம் அவர்கள் நதர் செய்து கொண்டார்கள் என்பதாகவெல்லாம் இவர்களை பற்றி சொல்லப்படுகின்றது. ஆக கடைசியில் இவங்க மனம் திருந்தியதாகவும் ஒரு 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 கருத்து இருக்கின்றது. ஆய்வாளர்களிடத்துல வரலாற்று ஆசிரியரிடத்தில் ஒரு கருத்து இருக்கின்றது. இப்னு ஜுரைஜ் இவர்களை பற்றி சொல்லும் பொழுது மா தஹலல் அவாத்திக ஃபீ ஹுதூரிஹின்ன ஷைஅன் அல்ஹர அலைஹின்ன மின் ஷிஅர் அபி ரபியா. இப்னு ஜுரைஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, இந்த உமையாக்களுடைய இந்த காலகட்டத்துல பெண்கள் அவாத்திக்கு சொல்லி சொன்னா வாலிப பெண்கள் அவர்களுடைய திரைகளுக்குள்ளேயும் ஒரு நுழைந்து விட்ட ஒரு படுபயங்கரமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா உமர் இப்னு அபி ரபியாவினுடைய அந்த கவிதையை விட ஒரு படுபயங்கரமான விஷயம் வேற எதுவும் இல்லை. அப்போ கன்னி பெண்கள் அவருக்கு திரையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய விஷயம் அவர்களுக்கு மத்தியிலேயும் ஒரு 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 தவறான விஷயம் பரவி விட்டது, ஒரு படுபாதகமான விஷயம் என்னதுன்னு சொல்லி சொன்னா உமர் இப்னு அபி ரபி அவருடைய ஷேரை விட அவர்களுக்கு மத்தியில ஒரு பரவிய ஒரு படுபாதகமான விஷயம் வேறு எதுவும் இல்லை என்பதாகவெல்லாம் இப்னு ஜுரைஜ் இவர்களுடைய கவிதைகளை பத்தி சொல்றாங்க. ஆனா என்னதான் இவர்கள் பெண்களை பத்தி கவிதை பாடியிருந்தாலும் அரபி இலக்கண ரீதியில இவர்களுடைய கவிதை அப்படிங்கிறது ரொம்ப நல்ல வார்த்தைகளை கொண்ட
பெரும்பாலும் கவிதைன்னு சொல்லி சொல்லி பார்த்தாலே இந்த காலகட்டத்திலும் சரி, எல்லா காலகட்டத்திலும் சரி, எல்லா மொழிகளிலையும் இருக்கக்கூடிய கவிதைகளினுடைய முக்கிய நோக்கம் என்பதா எதுவாக இருக்குன்னு சொல்லி சொன்னா பெண்களை வர்ணிக்கிறது. இக்காலகட்டத்திலும் சரி, முன்னாடி இருந்த காலகட்டத்திலும் சரி, கவிதையினுடைய முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது பெண்களை வர்ணிக்கிறதா இருக்கும், அல்லது ஆட்சியாளர்களை வர்ணித்து அவர்களை புகழ்பாடு கவிதைகளாக இருக்கும். இல்லைன்னு சொல்லி சொன்னா என்ன செய்யும், இயற்கையை வர்ணிக்கக்கூடிய கவிதைகள் இதுதான் இருக்கும். அப்போ இவர்கள் இவர்களுடைய அந்த கவிதை நடையும் அந்த வார்த்தைகளும் அந்த வர்ணனைகளும் அப்படிங்கிறது ரொம்ப டாப்பா இருக்கும். அதனால தான் ஜரீர் இவர்களுடைய சமகாலத்தவராக இருந்த ஜரீர் சொல்லுவாங்களாம், ஹாதா வல்லாஹி அல்லதி அராதுஹு ஷாரா, இதைத்தான் கவிஞர்கள் தங்களுடைய நோக்கமாக வைத்திருக்க வேண்டும். அப்ப முன்னாடி ஜாங்கிரியா காலத்தினுடைய இந்த கவிஞர்களை பத்தி சொல்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை தான், அதாவது இந்த கசல் பாடுறது, பெண்களை வர்ணிக்கிறது, இதுதான் கவிஞர்களுடைய முக்கிய நோக்கமாக, தங்களுடைய கவிதையினுடைய முக்கிய நோக்கமாக வைத்திருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அதற்கு மாற்றமாக தவறாக நடந்து கொண்டார்கள். وَتَعَلَّلَ بِوَصْفِ الدِّيَارِ வீடுகளை வர்ணிக்கிறதையும் தங்களுடைய காதலினுடைய பிரிவை நினைத்து வர்ணிக்கிறதையும். இப்போ உண்மையிலேயே அப்ப ஜாகிலியா காலத்தினுடைய அந்த கவிஞர்களை பார்த்து இவருக்கு குறை சொல்லிக்கிறாங்க. ஜாகிலியா காலத்தினுடைய கவிஞர்கள் சும்மா இடங்களையும் காதலினுடைய வீடுகளையும் பத்தி கவிதை படிச்சதுக்கு பதிலா அவங்க இதைத்தான் என்ன செஞ்சிருக்கணும், பெண்களை வர்ணிச்சு அவங்களையும் பெண்ணை வர்ணிச்சு பாடினாங்க. ஆனா இந்த அளவுக்கு என்ன செய்யல, ஜாகிலியா காலத்துல உள்ளவங்க வர்ணிச்சு பாடல அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி அப்ப இதெல்லாம் வந்து என்ன செய்யலாம் கொடுத்து, இது யார் யாரை பத்தி சொன்னது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, இது யார் யாரை பத்தி கேட்டது சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். யார் சொன்னது அப்படின்னு கேட்கலாம், யாரை பத்தி சொன்னது அப்படிங்கறது கேட்கலாம். அதே மாதிரி ஜரீர் இவங்களை பத்தி இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க, இந்த குறைஷி குலத்தைச் சேர்ந்த இந்த நபர் எஹதி, இவர் இவர் உலர ஆரம்பித்தார். ஹத்தா கால ஷேர, எதுவரை என்று சொன்னால் கவிதையை பாடிவிட்டார். அதாவது ஏதோ சும்மா பேசுறாரு, ஏதோ கவிதைங்கிற பேர்ல ஏதோ சொல்றாருன்னு பார்த்தா கடைசியில இவர் என்ன செய்றாரு, நல்ல தெளிவான அழகான கவிதைகளை சொல்கின்றார் என்ற கருத்துப்பட ஒரு விஷயத்தையும் ஜரீர் இவர்களை பற்றி என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. قال الرافعي كانت العرب تقر لقريش للتقدم عليها في كل شيء إلا الشعر. ராஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ராஃபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அரபியர்கள் எல்லா விஷயத்திலையும் முன்னோடியா இருந்திருக்கிறாங்க. ஃபீ குல்லி ஷைஇன், எல்லா விஷயத்திலையும் முன்னோடியா இருந்திருக்கிறாங்க. ஆனா இல்ல ஷியர சாரி, அரபியர்கள் குரேஷியர்களுக்கு என்ன செய்வாங்க, துக்கிர் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது குரேஷியர்களுக்கு உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அப்படின்னா குரேஷியர்கள் எல்லா விஷயத்திலையும் முன்னோடியா இருந்திருக்கிறாங்க. போருடைய விஷயத்துல, வீரத்துடைய விஷயத்துல, நபித்துவத்தினுடைய விஷயத்துல, எல்லா விஷயத்திலும் முன்னோடியாக குரேஷியர்கள் இருந்திருக்கிறார்கள். இல்ல ஷேர கவிதையை தேர். அப்போ குறைஷி குலத்துல வந்து ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு கவிஞர் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அரபியர்கள் சொல்லுவாங்களாம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது லஹர உமர்புன் அபி ரபியா, உமர்புன் அபி ரபியா ஒரு தேர்ந்தெடுத்த கவிஞராக, குறைஷி குலத்தினுடைய ஒரு மிகப்பெரும் கவிஞராக என்ன செஞ்சாரு, உருவெடுத்தார் என்பதாக ராஃபி அவர்களை பற்றி சொன்னார். அதாவது குறைஷியர்கள் எல்லா விஷயத்திலையும் பேரும் புகழை வாங்கினவங்க, அவங்களால கவிதையில வாங்க முடியல. அதற்கு அதை நிவர்த்தி செய்யும் விதமாக உமருபுன் அபி ரபியா என்ன செஞ்சாங்க, கவிதையில டாப்பா வந்துட்டாங்க. இப்போ குறைஷி குலத்தை சேர்ந்தவர்கள் அவங்க கவிதையிலையும் என்ன செஞ்சாங்க, இவரின் மூலமாக டாப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. ஹரப ஷாயிரும் மின் மதஹ் ரிஜாலி மதஹ் நிசா. ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் ஆண்களை வர்ணிப்பதை விட்டும் பெண்களை வர்ணிப்பதன் பக்கம் இவர் என்ன செஞ்சாரு, விரண்டு ஓடினார். அதாவது ஆண்களை வர்ணிப்பதை விட பெண்களை வர்ணிக்கிறது தான் இவருடைய முக்கிய நோக்கமாக இருந்திருக்கின்றது. توفي غرقا بعد أن احترقت به وبمن معه سفينة في بحر أثناء غزوة فيه عام 94. அதாவது இவர்கள் எப்படி வஃபாத்தானாங்கன்னு சொல்லி சொன்னா, ஹிஜ்ரி 94ல ஒரு போர்ல அந்த அவர்கள் அந்த ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது அவர்களும் அவர்களோடு சேர்ந்தவர்களும் அந்த கப்பலில் எரித்து மூழ்கடித்துக் கொல்லப்பட்டார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. மூழ்கடித்தும் எரித்தும் அந்த கப்பலில் இருந்தவங்களும் மௌத்தா போனாங்க. அதுல இவரும் ஒருத்தர். قال نجيب محمد البهبتي عمر خير من وصف المرأة ووصف من عرفها وأدرك مواضع الفتنة منها. நஜீப் அவர்கள் சொல்லுகிறார்கள், பெண்களை வர்ணித்ததில் உமர் ரொம்ப நல்ல சிறந்த வர்ணனையாளர், சிறந்த கவிஞர். அதே மாதிரி அத வசஃபமின் அரஃபஹா, பெண்களை வர்ணித்தவர்களும் பெண்களை அறிந்தவர்களையும், அதாவது பெண்களையும்
அவர்களை அடைந்த அவர்களை அடைந்தவர்களையும் அவர்களை தெரிந்து எல்லாத்தையும் சகட்டு மணிக்கு என்ன செஞ்சாங்க, இவங்க வர்ணிச்சாங்க. அப்படி வர்ணிக்கிறதுலயும் நல்ல ஒரு வர்ணனையாளர் இவர். இவருடைய கவிதை நல்ல ஒரு கவிஞராக, ஒரு கவிதையாக இருந்திருக்கின்றது. இதனால பல ஃபித்னாக்களுக்கும் இவங்க என்ன செஞ்சாங்க, உள்ளானாங்க என்பதாக நஜீப் அவர்கள் இவர்களை பத்தி சொல்றாங்க. قال أبو نافع الأسود சொல்றாங்க இதா أعجزك أن تترك القرشي فغنه غناء ابن سريج في شعر ابن أبي ربيعة فإنك ترقصه. அபு நாஃபி அல்-அஸ்வத் சொல்றாங்க, குறைஷியர்கள் அதாவது பரவசம் அடைவதற்கு ஏதாவது இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. குறைஷியர்களுக்கு ஒரு தங்களுடைய தங்களுடைய குலத்தை சார்ந்த நபர்களை கொண்டு பரவசம் அடைவதற்கு அல்லது ஏதாவது பொழுதுபோக்குக்கு வழி இல்லைன்னு சொல்லி சொன்னா வேற என்ன, அப்படிலாம் இல்லை, வழி இல்லாமலாம் இல்லை. என்ன செய் நீ இப்னு சுரேஜினுடைய மியூசிக்ல, இப்னு சுரேஜினுடைய அந்த தாளத்துல உமர் அபி ரபியானுடைய நீ கவிதையை படிச்சுன்னு சொல்லி சொன்னா நீ அதுதான் உண்மையான பரவசம். அது மாதிரி வேற ஒரு பரவசம், அது மாதிரி வேற ஒரு ஒரு பொழுதுபோக்கு, ஒரு மகிழ்ச்சி வேற ஒன்றும் இல்லை. அதாவது அபு நாஃபி சொல்றாங்க, ஆஹ், குறைஷியர்களிடத்துல ஒரு பொழுதுபோக்குக்கோ அல்லது ஏதாவது ஒரு ஒரு மகிழ்ச்சி மிக்க என்டர்டைன்மெண்டான விஷயம் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்காத. அப்படி இருந்ததுன்னு சொல்லி சொன்னா நீ என்ன செய்யலாம், அப்படிலாம் கிடையாது. அங்கேயும் என்ன செஞ்சிருக்கு, பொழுதுபோக்குக்கு ஆள் இருந்திருக்குது. அவர்கள இப்னு சுரேஜ் அவர்களுடைய அந்த அவர்களுடைய அந்த மியூசிக் அப்படிங்கிறது, மியூசிக்ன்றது அந்த காலத்து மியூசிக் இசை கருவிகள் அல்ல, அந்த அந்த தாளம் தான். அதாவது அந்த பைத்தினுடைய தஃபீலாத்துகளும் அதே மாதிரி உமர்பனு அபி ரபியாவினுடைய கவிதைகளை இப்னு சுரேஜினுடைய கினாவுல நீ பாடுனன்னு சொல்லி சொன்னா இதை விட ஒரு பொழுதுபோக்கு, ஒரு என்டர்டைன்மெண்ட் வேற இல்லை. நீ பரவசம் அடைந்து உன்னுடைய மயிர்காலர்கள்லாம் கூச்சரியும் என்பதாக சொல்றாங்க. கால ஜரீர், ஜரீர் அவர்களை பத்தி சொன்னது முன்னாடி வந்தது. காலல் காலிஃபி அமாலி, இமாம் காலி அவர்கள் தன்னுடைய அமாலி என்ற கிதாப்ல சொல்றாங்க, லம் யகுன் ஃபில் ஹிஜாஸி வ யதகத்தம ஜமீலன் வ உமரன் வன்னாசு தபான் லஹு. உமையாக்களுடைய காலத்துல உமரும் இந்த உமரும் நபி ரபியாவையும் ஜமீல் பின் உசைனாவையும் முந்தியவர்கள், ஹிஜாஸ்ல முந்தியவர்கள் வேறு யாருமே கிடையாது. இவங்களை முந்தி கவிதையில விஷயத்துல இவங்களை முந்தியவர்கள் வேறு யாருமே இல்லை. மக்கள் எல்லாம் இவர்களை பின்பற்றக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அதாவது மற்ற கவிஞர்கள், மற்ற இலக்கியவாதிகள் இவர்களை பின்பற்றித்தான் வந்தாங்களே தவிர இவங்கள் தான் முன்னோடி, இவங்களுக்கு முன்னோடி யாரும் கிடையாது என்பதாக இமாம் காலி அவர்கள் தங்களுடைய கிதாபில் உமரை பற்றியும் ஜமீல் பின் முசீனாவை பற்றியும் சொல்லிருக்கிறாங்க. முபர்ரித் ரஹமத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய ராயத்தில் சொல்றாங்க, முபர்ரித் ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்த உமர் பின் அபி ரபியாவிற்கு ஒரு ராயத்தான கவிதை, ராவில் முடியக்கூடிய ஒரு 80 பைத் இருக்குது. நல்லம ஃபீ சிகரிஹி, அதை தங்களுடைய சிறு வயதுல இளப்பிராயத்துல செஞ்சாங்க என்பதாக இமாம் முபர்ரித் அவர்கள் இவர்களை பத்தி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஜரீர் அவர்கள் சொல்றாங்க, ஒகது சமிய ராயத்தஹு, இவர்களுடைய அந்த ராயத்தான கவிதையை கேட்கும் போது என்ன செய்யறாங்க, அதனுடைய மத்லா எப்படி இருக்குது, அமின் ஆலின் அமின் அந்த ஆதின் முபக்கிருன் கதாத்தின் கதன் அம் ராயஹுன் முஹஜ்ஜருன் என்பதாக ஜரீர் அவர்கள் இவர்களுடைய கவிதையை கேட்டு என்ன செஞ்சாங்க, புகழ்ந்தாங்க. காலையில் சொல்லி சொன்னா மதஹல் ஜரீர், ஜரீர் புகழ்ந்தாங்க. இந்த உமர் பின் அபி ரபியாவினுடைய ராயத்தான ராவில் முடியக்கூடிய இந்த கவிதையை கேட்ட பொழுது அந்த உமர் பின் அபி ரபியாவினுடைய ராயத்தான கவிதையினுடைய மொத்தல ஆரம்ப வரி என்னன்னு சொல்லி சொன்னா, அமின் ஆலின் அமின் அந்த காதின் முபக்கிரின் கதாத்தகதின் அம் ராயிஹன் முஹஜ்ஜருன் என்பதாக அதனுடைய ஆரம்பம் இருக்கின்றது. இவர்களுடைய கவிதை தொகுப்பு லைசக்ல என்ன செய்யப்பட்டது 1893 மிஸ்ரில் 1311 என்ன செய்யப்பட்டது, பிரசுரிக்கப்பட்டது. இவர்களுடைய பைத்துல பெரும்பான்மையான பைத்து மின் அல்ஃபி பைத்தின் அதிகமா 1000 பைத்து படிச்சிருக்கிறாங்க. 1000 கசீதா இல்ல, இவருடைய கவிதை தொகுப்பு மொத்தம் கிட்டத்தட்ட 1000க்கு மேல இருக்குது. ஹலிஃபா அல் வலீதினுடைய காலத்துல ஹிஜ்ரி 93 என்ன செய்யிருக்கிறாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களை பத்தி இவருடைய குறிப்புகளை பார்த்தோம். அதே மாதிரி அடுத்து நாம என்ன பார்க்கணும்னு சொல்லி சொன்னா, உமர் இப்னு அபி ரபியாவினுடைய கசீதா, இவர்களுடைய இவர்களுடைய கசீதாவுடைய முக்கிய நோக்கமே அரசர்களை புகழ்றதோ ஆட்சியாளரை புகழ்றதோ கிடையாது, ஒன்லி பெண்களை புகழ்றது தான். அப்படி பெண்களை புகழ்ந்து பாடிய ஒரு கவிதையினுடைய ஒரு கசீதாவினுடைய ஒரு 10 பைத்து இங்கே கொடுத்துருக்குறாங்க.
அது நம்மளுடைய பாடத்தில் இருக்குது. எனவே நம்ம என்ன செய்வோம், அதனுடைய அர்த்தங்களை பார்ப்போம். வலகது தகல்துல் ஹய்ய யுக்ஷா அஹ்லுஹு, நான் அந்த மஹல்லாவிற்கு, அந்த பகுதிக்கு சென்றேன். யுக்ஷா அஹ்லுஹு, எப்படிப்பட்ட பகுதி என்று சொன்னால், எப்படிப்பட்ட மக்கள் என்று சொன்னால், அந்த மஹல்லாவினுடைய மக்கள் பயப்படப்படுவார்கள். யக்ஷா அஹ்லுஹுன்னு சொல்லி சொன்னா அந்த மக்கள் பயப்படுவார்கள், அல்லது யுக்ஷான்னு படிச்சா அந்த மக்கள் மக்களை மற்றவங்க பயப்படுவாங்க. அப்ப நான் ஒரு பகுதிக்கு, அந்த ஹையிக்கு சென்றேன், ஒரு ஒரு மஹல்லாவிற்கு சென்றேன். அந்த மஹல்லாவினுடைய மக்கள் எந்த எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னா, அந்த மஹல்லாவினுடைய மக்களை பிற மக்கள் பயப்படுவாங்க. யுக்ஷாஹலு, அதனுடைய மக்கள் பயப்படப்படுவார்கள். அப்போ பிற மக்கள் இந்த ஹையினுடைய மக்களை பார்த்து என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க. அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒண்ணு இது பெரிய உயர்ந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கணும். அப்படிதான் நம்மளுடைய இதுக்கு தெரியுது. பின்னாடி நம்மளுடைய விஷயங்களை பார்க்கும் பொழுது, இவர் போகக்கூடிய, இவர் நுழைந்த அந்த பகுதி அப்படிங்கிறது உயிர்குலத்தைச் சேர்ந்த பெண்கள், உயிர்குலத்தைச் சேர்ந்த கண்ணியமிக்க, ரொம்ப பெரும் செல்வந்தர்களான அரசர்களான ஒரு கபீலாவுக்கு இவர் என்ன செஞ்சாரு, நான் போனேன். அந்த கபீலாவினுடைய மக்கள், அந்த மஹல்லாவினுடைய மக்களை பார்த்து பிற மக்கள் என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க. எப்போ போன பாதல் ஹுதுவி பாதமா சகத்தன் அதா, அதிகாலை வேளையில், இறைவின் அமைதிக்கு பிறகு. பாதல் ஹுதுவினா இரவு அமைதி, இரவுலாம் அடங்கி அடங்கி போனதற்கு பிறகு நான் என்ன செஞ்சேன்னா அந்த மஹல்லாவிற்கு போனேன். பாதமா சகத்தன் அதா, எப்போ பனிவிழ தொடங்கியதற்கு பிறகு. இப்போ இப்போ இரவு ஆரம்பிச்சு குளிர் வந்துருச்சு. குளிர் வந்து பனி விழக்கூடிய நேரத்தில் நான் என்ன செஞ்சேன், அந்த ஐயிக்கு, அந்த மஹல்லாவிற்கு நான் நுழைந்தேன். وجدت فيه حرة وقد زينت للحلي تحسبه بها جمر الغلا. அங்க போன உடனே அந்த வீட்டுக்குள்ள போனேன், அந்த பகுதிக்கு போனேன்னு சொல்லி சொன்னா, அந்த மஹல்லாவிற்கு போய் அந்த மஹல்லாவினுடைய ஒரு ஒரு அந்த கண்ணியமான உயர் குடும்பத்தைச் சேர்ந்த அந்த வீட்டிற்குள் நான் நுழைந்தேன். அங்க ஒரு சுதந்திரமான ஒரு கண்ணியமான ஒரு பெண்ணை நான் பெற்றுக்கொண்டேன். அங்க இருந்தா அவள் அலங்கரிக்கப்பட்டிருந்தாள், ஹொலியி, நகைகளை கொண்டு. என்ன என்னவென்று சொல்லி சொன்னா, தஹ்சபஹு, அவளை நீ பார்த்தாய் என்றால், அவளை நீ நினைப்பாய், ஜம்ரல் கலா, கலா மரத்தினுடைய அந்த ஜொலி ஜொலிப்பூ. அந்த ஜலாமர கலாங்கிறது பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம். அது எரிஞ்சா ரொம்ப பிரகாசமா இருக்கும். தூரத்துல இருந்து என்ன செய்யும், அதனுடைய ஒளி தெரியும். அப்போ நான் அந்த வீட்டுக்கு போன உடனே அங்க ஒரு சுதந்திரமான ஒரு பெண்ணை நான் பார்த்தேன். அவள் நகைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தால், எந்த அளவுக்கு சொல்லி சொன்னா, அவரை நீ அந்த நகைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணை நீ பார்த்திருந்தால், நீ என்ன நினைப்புன்னு சொல்லி சொன்னா, ஜலாமரம் சரி, கலாமரம் வந்து என்ன செய்யுது, அது அதனுடைய நெருப்பு தணல், அதனுடைய பிரகாசம்தான் என்பதாக நீ என்ன செய்வாய், அவளை நீ நினைத்துக் கொள்வாய். லம்மா தகல்து மனஹ்து தரஃபைய கைரஹா அந்தன் மகாஃபத்தன் ஐ யுரா ரையுல் ஹவா. அப்ப நான் நுழைஞ்ச உடனே, இது வந்து ஒரு பெரிய பாதுகாக்கப்பட்ட ஒரு உயர் குலத்தை சேர்ந்த ஒரு வீடு இல்லவா. நான் யாராவது நம்மளை பார்க்கறாங்களா, லம்மா தகல்து, நான் நுழைந்த போது, மனஹ்து தர்ஃபை, என்னுடைய இரு கண்களையும், கண்களினுடைய இரு ஓரங்களையும் என்ன செஞ்சேன், வைரஹா, அவளை தவிர மற்ற பகுதிகளில் அங்க இங்கே நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அந்த வேணும்னே. அப்போ நான் நுழைஞ்ச உடனே நான் அவளை மட்டும் பார்க்காம சுத்தி முத்தி என்ன செய்யறேன், பார்க்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, மகாஃபத ஹவா, எங்களினுடைய காதலினுடைய அந்த ரகசியம், ஹவானா அந்த காதல், காதலினுடைய அந்த ரகசியம் வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்பதை பயந்து, யாராவது பார்த்தா நாங்க என்ன செஞ்சிருவாங்க, எங்களுடைய காதலை தெரிஞ்சுக்குவாங்க, எங்களுடைய காதல் வெளிப்பட்டுரும் அப்படிங்கிறத பயந்து நான் என்ன செஞ்சேன், அங்க இங்க யாராவது நம்மளை பார்க்கறாங்களான்னு சொல்லி உற்று நோக்கி கொண்டிருந்தேன். கைமா எப்போல முஹத்திசுன் ஜலீசிஹி கதபு அலைஹா வல்லதி சமக்கல் உலா. அதான் வானத்தை உயர்த்திய அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக, எதுக்காண்டி நான் பார்க்கிறேன், யாராவது எங்களை பார்த்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க இப்படி சொல்லிடக்கூடாது என்பதற்காக, சொல்வார்கள் என்பதற்காக. மஹத்திசுன், சொல்லக்கூடியவர்கள், கோல் சொல்லக்கூடியவர்கள், விஷயங்களை பரப்பக்கூடியவர்கள் எங்களை பார்த்து இப்படி தங்களுடைய நண்பர்களிடத்தில் இவ்வாறு சொல்லக்கூடாது. கதபு அலைஹா, இவள் மீது பொய்யான விஷயங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிவிடக்கூடாது. அதாவது இவள் தவறான நடத்தையில் இருக்கிறான், அல்லது இவள் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது, இவள் தவறான பெண்மணி என்பதாக இவள் மீது மற்றவர்கள் பொய் சொல்லிவிடக்கூடாது. அதாவது போல் சொல்லக்கூடியவர்கள் தங்களுக்கு தங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தங்களுடைய நண்பர்களிடத்துல இவள் மீது பொய் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக வேறு யாரும் எங்களை பார்க்கறாங்களா அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அங்க இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் இவளுடைய வீட்டுக்கு நுழைஞ்ச உடனே அங்க இங்கேயும் சுத்தி பத்தி பார்க்கிறேன், யாராவது எங்களை பார்த்து
என்ன செஞ்சிடக்கூடாது, எங்களை பத்தி தவறான விஷயங்களை பரப்பிடக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடியவர்கள் தங்களுடைய நண்பர்களிடத்துல அவதூறு சொல்லிடக்கூடாது, இவளை பத்தி தவறான விஷயங்களை சொல்லிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் என்ன செஞ்சேன், அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். காலத்திலே அத்ராபின் நவாயம் ஹவுலஹா பீதில் வஜூஹி சராயிதின் மித்லுத்தமா, பொம்மைகளை போன்று இருக்கக்கூடிய எனது, அப்ப கதப்பு அலைகா என்னை பற்றியும் அதே மாதிரி அவளை பற்றியும் என்ன செஞ்சிடக்கூடாது, என்னுடைய காதலை பத்தி மற்றவங்க தவறா பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் சுத்தி முத்தி பார்த்தேன். நான் நுழைந்த உடனே காலத்து அந்த பெண்மணி, அந்த நகைகளை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டிருந்த அந்த பெண்மணி அத்ராவின் தங்களுக்கு பக்கத்தில் இருந்த தோழிகளுக்கு, அத்ராவின் சொல்லி சொன்னா இளவயது பெண்கள், தங்களுடைய தோழிகளுக்கு அந்த பெண் சொன்னால், நவாயம் ஹவுலஹா அவளை சுற்றி இருந்தக்கூடிய தேவதைகளைப் போல, பீது ருஜூஹி நல்ல வெள்ளவெளேன முகம் கொண்ட சராயுதின் மிசிலுத்தமா, பொம்மைகளை போன்று தேவ தேவதைகளாக இருக்கக்கூடிய நல்ல முகம் வெளுத்த அந்த பெண்ணுக்கு மத்திய சுத்தி இருந்த அந்த இளம் பெண்களிடத்திலே இவள் சொன்னால், பில்லாஹி ரப்பி முஹம்மதின், முகமதினுடைய இறைவன் மீது ஆணையாக, ஹத்தித்னி ஹக்கன் அமா தஅஜபீன மின் ஹாதல் ஃபதா, இந்த வாலிபரை பார்த்து நீங்க ஆச்சரியப்படலையா, உண்மையிலேயே நீங்க சொல்லுங்க, நீங்க இந்த வாலிபரை பார்த்து நீங்க ஆச்சரியப்படலையா, என்னை பார்க்கறதுக்காக வேண்டி இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் இவ்வளவு பாதுகாப்புக்கு தாண்டியும் ஒரு என்ன செஞ்சிருக்கிற என்னை பார்க்க வந்திருக்கிறாரு. இப்போ என்ன சொல்றாராம், இவர் நுழைஞ்சதை பார்த்து அந்த பெண்மணி தங்களுக்கு எந்த அளவுக்கு வர்ணிக்கிறாரு பாருங்க. அவ்வளவு வர்ணிச்சதோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு சுத்தி இருந்த பெண்களையும் கூட அதையும் என்ன செய்யறாங்க, பொம்மை மாதிரி தேவதைகள் மாதிரி வீதுல் உஜூஹி நல்ல முகம் வெளுத்த அந்த பெண்களுக்கு மத்தியில நல்ல இளம் பிராயமுள்ள பெண்களை என்பதாகவே என்ன செய்யறாங்க, வர்ணிக்கிறாங்க. தன்னுடைய தோழியிடத்திலே சொன்னால், பில்லாஹி ரப்பி முஹம்மதின், அல்லாஹ்வினுடைய, அல்லாஹ் மீது ஆணையாக, ஹத்தீத்னி ஹக்கன் எனக்கு உண்மையை சொல்லுங்கள், அமா தஅஜபீன மின் ஹாதல் ஃபதா, இந்த நுழைந்த, அதாவது உமர் இப்னு அபி ரபியா இவரை பத்தி அந்த அந்த பெண் சொல்றாங்களா, இந்த வாலிபரை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படவில்லையா, அத்தாஹிரில் பைத்த நம்மளுடைய வீட்டுக்கு நுழைந்த அஷதீத ஹுஜாபுஹு, அதனுடைய திரைகளும் அதனுடைய பாதுகாப்பு கடினமாக இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள் நுழைந்த இந்த இந்த வாலிபர் பார்த்து உங்களுக்கு ஆச்சரியம் இல்லையா, பாருங்க இந்த அளவுக்கு பாதுகாப்பு கடினமா செக்யூரிட்டிலாம் டைட்டா இருந்தாலும் கூட என்ன செஞ்சிருக்கிறாரு, என்னைய பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கக்கூடிய இந்த வாலிபரை பார்த்து உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா, ஃபி கைரி மிஆதின், அப்படி வந்திருக்காரு. அவருக்கு வாக்கெல்லாம் கொடுக்கப்படல, நீ வரணும்லாம் இல்லை, நான் ஒன்றும் சொல்லலை, இருந்தாலும் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் வந்திருக்கின்றார். அம்மா யக்ஷர்ரதா, அவர் பயப்பட மாட்டாரா, மரணத்திற்கு அவர் பயப்பட மாட்டார், இப்படி நுழைஞ்சிருக்கிறார, யார் கண்ணிலாவது பட்டாருன்னா அவர் என்ன செஞ்சிருவார், கண்டிப்பா அவரை காவலாளிகள் செக்யூரிட்டி கொண்டுருவாங்க அப்படிங்கிற பயம் கூட அவருக்கு இல்லையா, அப்படி பயம் இல்லாமலும் நான் வர வேண்டும் என்று சொல்லாமலும், இந்த தேதிக்கு இப்போதைக்கு வா அப்படின்னு சொல்லி நான் வாக்குறுதிலாம் கொடுக்கல, அதே மாதிரி வீட்டை சுத்தி காவலாளிகள் அதிகமா இருக்கிறா, இந்த வீட்டுக்குள்ள நுழைந்த இந்த வாலிபரை பார்த்து உங்களுக்கு ஆச்சரியமாக இல்லையா என்பதாக அந்த பெண் தன்னுடைய தோழிகளிடத்தில் சொல்வதாக என்ன செய்றாங்க, கவிதையை பாடுறாங்க. அஜப்துஹா இன்னல் முஹிப்ப முஅப்பதுன், நான் சொன்னேன் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அஜப்துஹா நான் பதிலளித்தேன், இன்னல் முஹிப்ப நிச்சயமாக ஒரு காதலன், முஅவ்வதுன் பிலிகாஇ மன் யஹ்வா தான் யாரை நேசிக்கின்றானோ அவருடைய சந்திப்பதை கொண்டு என்ன செய்வான், அவன் கண்டிப்பா திரும்ப திரும்ப வருவான். வைன் காஃபல் இதா, எதை பயப்பட்டாலும் சரி அவன் காதலை என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டான். எதிரிகளை பயந்தாலும் சரி, இதான் அதுவ எதிரிகளை பயந்தாலும் சரி, தன்னுடைய காதலியை சந்திப்பதை ஒரு காதலன் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், விட்டுவிட மாட்டான், திரும்ப திரும்ப வருவான் என்பதாக என்ன செஞ்சேன், பதிலளித்தேன். فَنَعِمْتُ بَالًا اتَّخَذْتُ عَلَيْهِمْ. அப்போ இங்க வந்து அந்த பெண்மணி சொன்னதுக்கு இது பதிலா வருது. அதாவது காதல்ல எதிரிக்கோ மரணத்திற்கோ அஞ்சுனா ஒருத்தன் என்ன செய்ய முடியாது, காதலிக்க முடியாது. அதைத்தான் பார்க்கிறோம் இல்லையா, இப்ப காதல் அப்படிங்கிறது அது எந்த விஷயத்துக்கும் யாருக்கும் என்ன செய்ய மாட்டான், பயப்பட மாட்டான். فَنَعِمْتُ بَالًا إِذْ دَخَلْتُ عَلَيْهِمْ, நான் அவர்கள் மீது நுழைந்த பொழுது நான் நல்லவனாகவே இருந்தேன். அதாவது நான் ரொம்ப فَنَعِمْتُ بَالًا உள்ளத்தால் நிம்மதி அடைந்தவனாகவும் எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. فَنَعِمْتُ بَالًا إِذْ دَخَلْتُ عَلَيْهِمْ, அந்த காவலாளர்கள் மீது நுழைந்த பொழுது நான் எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை, நான் உள்ளத்தால் நிம்மதி அடைந்தவனாகவும் நல்லவனாகவும் இருந்தேன். وَسَقَطْتُ مِنْهَا حَيْثُ جِئْتُ عَلَى هَوَى,
நான் என்னுடைய காதலிடத்தில் வந்த பொழுதும் நான் நாடியதை நான் பெற்றுக்கொண்டேன். வசகத்து, நான் விழுந்தேன். ஹைத்து ஜித்து அலா ஹவா, நான் காதலின் மீது விழுந்த இடத்திலேயே நான் பெற்றுக்கொண்டேன். அதாவது நான் அவர்களை நெருங்கிய போதும் என் மனம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தது. மெல்ல மெல்ல அவளது காதலின் வலையில் நான் விழுந்தேன் அப்படின்னு அர்த்தம். அவளுடைய காதலின் வலையில் நான் விழுந்தேன். பைதாஉ மிஸ்லு ஷம்ஸி ஹீன துலூஇஹா. வர்ணிக்கிறாங்க. இன்னும் என்ன செஞ்சாங்க, பெண்ணை வர்ணிக்கிறாங்க. அந்த பெண் அப்படிங்கிறது காலை சூரியன் உதிக்கும் நேரத்துல அந்த வெண்மையான சூரியனை போன்றவள். மௌசூ மௌசூமத்து பில் ஹுஸ்னி தஅஜுபு மன் ரஆ. உதிக்கும் சூரியனை போல் பிரகாசிக்கும் அந்த அழகி. அதனுடைய காதலை பற்றி வர்ணிக்கிறாங்க. உதிக்கும் சூரியனை போல் பிரகாசிக்கும் அந்த அழகி தன் தன்னை காண்பவர் தன்னை காண்பவர்களை தன் அழகால் வசீகரித்தும் விடுகின்றாள். மௌசூமத்துன் பில் ஹுஸ்னி தஅஜ்ஜுபம் என்றா, அவர்களை யாரெல்லாம் பார்க்கறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு வசீகரமான அழகுடைய அந்த பெண் என்பதாக என்ன செய்யறாங்க, அவருடைய காதலியை வர்ணிக்கிறாங்க. இவருடைய கவிதைங்கிறது கசல், பெண்களை வரணித்து பாடக்கூடிய கவிதை. இதுதான் உமர் இப்னு அபி ரபியாவினுடைய குறிப்புகளும் அவருடைய அஹ், கவிதை வரிகளினுடைய அர்த்தமும் ஆக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இதோடு இந்த காணொலி நாம் முடிச்சுக்குவோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.